அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ட்கட் மெத்தட் மேக்ஸ் செகண்ட் பார்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டால் எப்படி ஷார்ட்கட்டாக செய்யலாம். ஓகே, இதை ரெண்டு மெத்தடில் சொல்லித்தரேன். நார்மல் மெத்தட், ரெண்டாவது ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா. ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட் பார்த்தலாம். நார்மல் மெத்தட் ரைட்டா. கொஷின் பாருங்கள். ஒரு மனிதர் அவர்கிட்ட இருக்க பணத்தில் 20% செலவழித்த பின்பு மிச்சம் உள்ளதில் மீதி உள்ள அமௌண்ட்டில் 25% செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அவர்கிட்ட 450 ரூபா மிச்சம் இருக்குது. ஸோ அப்போது ஒரிஜினலாக அவர் எவ்வளோ வச்சுருந்துருப்பார் நார்மலாக, அதான் கணக்கு. சரியா, புரியுதுங்களா. 20% செலவு பண்ண பிறகு அதில் உள்ள மிச்சத்தில் 25% செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட 450 ரூபா இருக்குது. ரைட்டு. ஸோ தமிழ் மீடியம் பசங்களுக்கு நான் திரும்ப கொஷின் நான் சொல்லுறேன், எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா. சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு, 100 இதுதான் ஒரிஜினல். சரியா. என்ன பண்ணுறாப்புல, 20% செலவு பண்ணுறாப்புல. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 80% இருக்கும். சரியா. 20% செலவு பண்ணியாச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 80 இருக்கும். இந்த 80ல் 25% செலவு பண்ணுறாப்புல. இந்த 80ல் 25% செலவு பண்ணுறாப்புல. அப்போ 80ல் 25% எவ்வளவு, 25/100. 25 4 100 1 4 7. அப்போ 80ல் 25% செலவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம், 20 ரூபா செலவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சரியா. ஸோ 80ல் 25% செலவு பண்ணால் 20 ரூபா செலவு பண்ணிட்டாரு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 60 இருக்கும். சரியா. இந்த 60 தான் கடைசியாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய மீதமுள்ள மணி. சரியா. அப்போ இந்த 60 தான் எவ்வளவு, 480. ஓகேவா. அப்போது அவர்கிட்ட ஒரிஜினலாக இருந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினலானது 100. இப்போ 100 எவ்வளவு, ரைட்டாங்களா. ஒரு 0 கேன்சல், 1 6 8 6 48. ஸோ அப்போ x = 100 இங்கே வந்துடும், 800. ரைட்டுங்களா. ஓகே, இது ஒரு மெத்தட். அடுத்து இன்னொரு மெத்தடு, ஷார்ட்கட் மெத்தடு. இது எப்படி செய்யலாம் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் 20%, 25% நோட் பண்ணிக்கோங்க. 20% அடித்த அளவு 1/5. ஓகேவா. அடுத்தது கொடுத்துருக்கு 25%, அடித்த அளவு 1/4. ஓகேவா. ஸோ இங்கே ரிமைனிங், இந்த வேர்டு முக்கியம். இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணால் ரிமைனிங் பாருங்கள். 5ல் 1 போனால் அவ்வளவு, 4/5 தான் ரிமைனிங். ஓகேவா. இன்ட்டு 4 1 போன அளவு கழிச்சா 3/4 இதுதான் ரிமைனிங். ஓகேவா. ஸோ எக்ஸுங்கிறது ஒரிஜினல், இதில் ரிமைனிங் இது 4/5, அடுத்து ரிமைனிங் இது 3/4. ஸோ கடைசியாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 480. ஸோ அதுதான் எங்களுக்கு = 480. ரைட்டா. 4 4 கேன்சல், 1 3 3 1 3 3 இது 4 6 18 0. ஸோ அப்போ x = 160 × 5 எவ்வளோ ஆகும், 16 5 80 800. புரியுதுங்களா. ஸோ இது ஷார்ட்கட் மெத்தட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்த கொஷின் பார்ப்போம். இந்த டைப்பில் இதை பாருங்கள். ஷார்ட்கட் மெத்தட்லேயே செய்யுங்க. 40% ஆஃப் இன்கம் வாடகை கொடுத்துட்டாரு. அதில் மிச்சம் 40% மெடிசனுக்கு செலவு பண்ணார். அப்போ கடைசி அவர்கிட்ட 7200 இருக்குது. ஸோ அப்போ அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோவா இருக்குன்னு கேட்டுருக்காங்க. பாருங்கள், 40%. ஓகேவா. அப்போது எவ்வளோ வரும், 2/5. ஓகேங்களா. இது எவ்வளவு, 2/5. ஸோ ரிமைனிங்னா எவ்வளவு, எக்ஸ் இன்ட்டு ரிமைனிங்னா எவ்வளவு, 5ல் 2 போனால் 3/5 இன்ட்டு இதுவும் எவ்வளோ, 3/5 = அது எவ்வளவு, 7200. ரைட்டுங்களா. சரி, 1 3 3 இது 3 6 இது 1 4 3 12 0 0. 1 3 3 8 3 24 0 0. ஸோ அப்போ x = 800. இந்த 5 5 25 இது இங்கே போயிடும். அப்போது × 25. ஓகேவா. அப்போ x = 25 எவ்வளோ ஆகும், 25 8 8 40 மீதி 4 8 16 20. 2 0 2 0. ஆன்சர் 20,000. புரியுதுங்களா.
ஓகே. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, என்ன கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஆரஞ்சு பழம் வாங்குதாரு. சரியா? என்ன கொடுத்துருக்கேன், 3 ஆரஞ்சு ₹1. அதேமாரி இன்னொரு டைப் வாங்குதாரு, 2 ஆரஞ்சு ₹1. ஓகேவா? ரைட். இப்போது அவங்க 20% லாபத்துக்கு அந்த ஆரஞ்சு விற்கணும்னா, 1 டசன் ஆரஞ்சை விற்கணும்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ரைட்டுங்களா? கணக்கு பார்த்துக்காங்க. ஆரஞ்சு 3 ஆரஞ்சு ₹1. அடுத்து என்ன சொல்லுறது, 2 ஆரஞ்சு ₹1. ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போது 1 டசன் ஆரஞ்சு வந்து 20% லாபத்துக்கு விற்கணும்னா எவ்வளோக்கு விற்கணும்? ரைட். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 2 ஆரஞ்சும் சமமாக்குங்க. சமமாக்கணும்னு என்ன செய்யணும், இது 2ஆல் பெருக்குனா எவ்வளோ வரும், 6. அப்போ இதையும் 2ஆல் பெருக்குங்க, 2. இந்த 3ஆல் பெருக்குனா எவ்வளோ வரும், 6. ஸோ அப்போ இதையும் 3ஆல் பெருக்கணும், எவ்வளவு, 6. ஓகேவா? இப்போ பாருங்கள், 12 ஆரஞ்சு எத்தனை ரூபாய்க்கு, சரி இங்கே தப்பு விட்ருக்கேன் பாருங்கள், 3ஆல் பெருக்கிறதுனா 3, 6 போட்டு வச்சுருக்கேன். ரைட்டு. அப்போ எவ்வளவு, ₹5. அப்போ அது 12 ஆரஞ்சை 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சரியா? 1 டசன் ஆரஞ்சை 5 ரூபாய்க்கு. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹5. நமக்கு எவ்வளோ வேணும், 20% லாபம் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ இது 100% ₹5னா நமக்கு எவ்வளோ வேணும், 20% லாபம். ஸோ அப்போ 120% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அவ்வளோதான். சீக்கிரம் கேன்சல், 5 10, 6 12, 5 கேன்சல். ஸோ அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் எவ்வளவு, 6. ஓகேவா? ₹6 விற்றாங்கன்னா அவருக்கு லாபம் வந்து, 1 டசன் ஆரஞ்சு பழத்தை ₹6 விற்றாங்கன்னா அவருக்கு லாபம் வந்து 20% கிடைக்கும். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரி, இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன் தான். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ அது கொஸ்டின் புக்கில் வந்து பெருசாக இருக்கும், நம்ம வந்து இங்கே வந்து ஷார்ட்கட் மெத்தடில் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? சரி, ரைட்டு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா தான் நம்ம போடுற சம்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ரைட்டுங்களா? இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரைட்டு. இது பாருங்கள், 2 நம்பரோட கூடுதல் வந்து 36. ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்குன்னா 5 times 1 number is equal to 4 times other. 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பரோட கூடுதல் வந்து 36. ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா 5 times the 1 number equal to 4 times the other number அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 2ல் பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்கு. ஓகே, இப்போ எப்படி செய்யலாம் பாருங்கள். x/y is equal to 4/5. இந்த y இங்கே வந்தாச்சு, எக்ஸு சரி, இந்த 4 இங்கே வந்துட்டு 5/4. ஸோ ஒரு நிமிஷம், இந்த கான்ஸ்டன்ட் டபுளாக ஒரு இடத்துல கொண்டு வந்தோம், நம்பர்லாம் ஒரு சைடாக கொண்டு போகணும். ஸோ அப்போ x/y is equal to 4/5. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இது கூட எந்த நம்பரை பெருக்குனா உங்களுக்கு 36 கூட்டினா வரணும். இப்போ 4 கூட 5 பெருக்குனா எவ்வளோ வரும், 20. 5 கூட 5 போச்சுன்னா 25. இது வராது. சரி, அப்போது 4 கூட 4 பெருக்குங்க, 5 கூட 4, அதான் 2 சைடும் ஒரே நம்பரை பெருக்கணும். இப்போ எவ்வளோ வரும், 16, இது வந்து 20.
கூட்டின எவ்வளோ ஆகுது 36 வந்துருச்சு. சரியா? அதில் என்ன கொடுத்துருக்கு அதான் கொடுத்துருக்கு. 2 நம்பரோட கூடுதல் தான் 36. ஸோ அப்போ நம்ம நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட் நம்பருக்கு வந்து 16, அடுத்த நம்பருக்கு வந்து 20. இதில் எது பெருசு நம்பர் தான் கேட்டிருக்கு. பெரிய நம்பர் வந்து 20. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. ரைட்டு, அடுத்து அதே தான், பட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. 2 நம்பரோட கூடுதல் வந்து 205ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு நம்பரை வந்து 5% டிக்ரீஸ் பண்ணோம், அனதர் நம்பர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்கான். சரியா? ஒரு நம்பர் எக்ஸு, அதை 5% டிக்ரீஸ் பண்ணுதோம், அப்போது 95%. அதுக்கு எது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? இன்னொரு நம்பரை 10% அதிகப்படுத்தும், ஒரு நாள் 110%. ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டான். அப்போது அந்த சின்ன நம்பர் எதுன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி செய்யுங்க. எக்ஸு டிவைட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 110 டிவைட் பை 95. சரிங்களா? ஓகே, 5 அடிச்சிடலாமா? 5 5 மீது 4, 95 45. 5 10 மீது 1, 5 10. ஓகேவா? ரைட். ஓகே, ஸோ இது கூட எதை பெருக்கணும், அந்த நம்பரை கண்டுபிடிக்கலாம். 5 5, ஏன்னா 5ல் முடியுது. ஸோ 5 அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 22 × 5 எவ்வளோ வரும்? 25 100, 110. 25 100 110. 19 5 எவ்வளோ வரும்? 19 5 95. கூட்டினா எவ்வளோ வருது? 5 10 மீது 1 205 வந்துட்டு. ஓகேவா? ஸோ அந்த பெரிய நம்பருக்கு வந்து எவ்வளோ? 110. சின்ன நம்பருக்கு வந்து 95. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஸ்மால் நம்பர் வந்து 95 95. ஓகேங்களா? சரி, ரைட்டு. நீங்கள் இதிலே கூட செம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா இங்கேயே பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் கூட்டினீங்கன்னா 205 வருது. அப்போது நீங்கள் இந்த நம்பர் இதிலே இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. ஸோ நம்ம இதிலே கூட இந்த செம்ம நிப்பாட்டிடலாம். ஓகேவா? ரைட்.